எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டே பார்த்திங்கன்னா புரட்டாசி வந்து மகாளி அமாவாசை. அதுக்காக சில ரெசிபிஸ் செய்ய போகிறேன். வாங்க இது என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். முதல்ல ரவா கேசரி, அப்புறம் பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன், தக்காளி போட்டு, கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் போட்டு, குடமிளகாய் சாம்பார், மெதுவடைக்கு உளுந்து ஊற வச்சுருக்கேன், வெங்காயம், சவுச்சவு கூட்டு அதுக்கு வச்சுருக்கேன், பட்டாணி உருளைக்கிழங்கு வந்து வறுவல் வேக வச்சு வச்சுருக்கேன், வாழைக்காய் சிப்ஸு, அப்பளம், அதுக்கப்புறம் பாவக்காயும் சுண்டைக்காயும் சேர்த்து வத்த குழம்பு, ரசம், பருப்பு ரசம், தயிர். இதுதான் இன்றைக்கி. வாங்க எப்படி செய்யலாம். கேபேஜு கேரட்டு பொரியல். ஃபஸ்ட்டு ரவா கேசரி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து கடாய் வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு நெய் விட்டுக்கிறேன், கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன். முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம், ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கப்பில் ஒரு கப் ரவை சேர்த்து ஃப்ரை பண்ணி. சாம்பாருக்கு காய்கறிலாம் வதக்கியாச்சு, சாம்பாருக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஒரு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ அதில் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். ரவை எல்லாமே நல்லா வந்துடுச்சு. இதில் ஒரு கப்புக்கு ஒரு 1.5 சுகர் போட்டுக்கலாம். பைனாப்பிள் எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், 2 ட்ராப்பு. பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. ரசம் ரெடி ஆகிடுச்சு, பருப்பு ரசம். உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் பண்ணிக்கலாம். கடுகு, கொஞ்சமாக சீரகம் போட்டுருக்கேன், கொஞ்சம் உளுந்து, அப்பளம் பொரிச்சிக்கலாம். இப்போ வாழைக்காய் சிப்ஸுக்கு ஆயில் விட்டுருக்கேன். இதில் வந்து சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சிப்ஸை வந்து ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். சிப்ஸில் கொஞ்சமாக மிளகாத்தூள், தஹி மசாலா, சாட் மசாலா இருக்குது, அது கொஞ்சம் தூக்கிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேபேஜ் கேரட் பொரியல் தாளிச்சிக்கலாம். இன்னும் தேங்காய் தூள் போட்டுக்கலாம். சுண்டைக்காய், பாவக்காய், வத்த குழம்பு, காஞ்ச வத்தல், அதுக்கு வந்து வடகம் போட்டுக்கிறேன், வெந்தயம், பூண்டு வெங்காயம், சின்ன வெங்காயம், சுண்டை வத்தல் ஆயிலில் பொரிச்சிக்கலாம். மிளகாத்தூள், தனியா பவுடர், மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், உப்பு, இதில் புளி கரைசல் சேர்த்துக்கலாம். கேபேஜ் கேரட் பொரியல் ரெடி. இப்போ சவுச்சவு கூட்டுக்கு குக்கர் வந்து பொரியல் பண்ண குக்கர் தான் வச்சுருக்கேன். அதுலேயே வந்து சவுச்சவு, வெங்காயம், சாம்பார் பொடி கொஞ்சம் போடுறேன், கொஞ்சமாக உப்பு, மூடி வச்சு ஒரு 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். வத்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து பொரிச்சு வச்ச இந்த பாவக்காயும் சுண்டைக்காயும் அதில் சேர்க்கணும். நல்லா ஒரு 5 நிமிஷமாவது சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். மூடி வச்சுக்கலாம். கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம் குழம்புல. நம்மளோட வத்த குழம்பு, சுண்டைக்காய் பாவக்காய் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கூட்டுக்கு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சுட்டேன். இதில் வந்து இந்த வேக வச்சு சவுச்சவை சேர்த்துக்கலாம். வேக வச்ச பருப்பு இருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சமாக பொடி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. சவுச்சவ் கூட்டு
தயிர் வடைக்காக நான் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன். தயிர் கடைஞ்சி வச்சுருக்கேன், அதில் நம்ம சேர்த்துடலாம். பாருங்க, உளுந்து மாவு வடைக்கு அரைச்சாச்சு. இல்லை வெங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி. தயிர் வடைக்காக வடை போட்டிருக்கேன், எடுத்துக்கலாம். வடை எடுத்துடலாம். தயிர் வடை ரெடி ஆகிடுச்சு. சுட்டு தயிரில் போட்டாச்சு. நம்மளோட அமாவாசை சமையலுக்கு மாலை அமாவாசைக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், ஒயிட் ரைஸு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், குடமிளகாய், மாங்காய் போட்டு சாம்பார், சவுச்சவ் கூட்டு, வத்த குழம்பு, சுண்டைக்காயும் பாவக்காயும் சேர்த்து வத்த குழம்பு, காஞ்ச வத்தல் குழம்பு, கேபேஜும் கேரட்டு பொரியல், உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல், தயிர் வடை, பருப்பு ரசம், பைனாப்பிள் கேசரி, அப்புறம் வாழைக்காய் சிப்ஸு, அப்பளம், வத்தல், பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம். மெது வடை பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டது, வெங்காயம் போடாத ஒரு வடை, 2 வடை வச்சு பண்ணியிருக்கேன். தயிர். இதுதான் இன்னையும் வந்து மாலை அமாவாசை சமையல். இந்த ரெசிபி எல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மாம் சிஸ்டர் லைக் அண்ட் ஷேர் கொடுத்து மறக்காம. இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மாம் சிஸ்டிக்கு லைக் அண்ட் ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இதே போல் இன்னொரு விலாகில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். இன்னொரு விலாகில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.